அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூஃபத்துல் வர்தியால அடுத்த பாடம். லா லாவாகிறது அல்லது எந்த லா என்றால் நஃபில் ஜின்ஸை நஃபி செய்வதற்குரிய அந்த லாவை பற்றியுள்ள பாடம். வன்சிப் நீ நசிப் செய் நஃபில் ஜின்ஸை நஃபி செய்வதற்காக மனுக்குரன் நக்கிராவாக்கப்பட்ட இஸ்முக்கு நீ நசிப் செய். பில்லா லாவை கொண்டு நக்கிராவாக்கப்பட்ட இஸ்முக்கு நீ நசிப் செய். முலாஃபன் அந்த இஸ்மு முலாஃபாக இருக்கும் நிலையில் அல்லது சபீஹகு அந்த முலாஃபுக்கு ஒப்பாக இருக்கும் நிலையில். முத்தசிலன் லாவை கொண்டு சேர்ந்திருக்கும் நிலையில் அந்த லாவை கொண்டு நீ என்ன பண்ணு, அந்த நக்கிராகப்பட்ட இஸ்முக்கு நீ நசிப் செய். வன்சிப் நீ நசிப் செய் நஃபில் ஜின்ஸின் மனுக்குரா நக்கிராகப்பட்ட ஜின்ஸை நஃபி செய்வதற்கு நக்கிராகப்பட்ட இஸ்முக்கு நீ நசிப் செய். பில்லா லாவை கொண்டு, அதாவது இஸ்முன் மனுக்குரான் நக்கிராகப்பட்ட இஸ்முக்கு பில்லாவை கொண்டு நீ நசிப் செய். அதாவது லா யக்கூனு இஸ்முஹா வ ஹபருஹா அதனுடைய அந்த லாவுடைய இஸ்மும் அதனுடைய ஹபரும் ஆகாது. இல்லா நக்கிரத்தேனி ரெண்டுமே நக்கிராவை தவிர ஆகாது. முலாஃபல் இலாஃபு செய்யப்பட்ட நிலையில் நகுதரமாக லா குலாம் ரஜுலின் லரீஃபுன் இந்தலா மனிதனுடைய எந்த அடிமையும் இல்லை. லரீஃபுன் மதிப்பு மிக்கவனாக இல்லை. இந்தலா நம்மிடம். லா ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா குலாம லாவுடைய இஸ்மு முலாஃபு ரஜுலின் முலாஃப்லேகி லரீஃபுன் லாவுடைய ஹபரு. அப்போ லாவுக்கு பின்னாடி வர அந்த குலாம்ங்கிற வார்த்தை வந்து முலாஃபாக இருக்குது. குலாம முலாஃபு ரஜுலின் முலாஃப்லேகி இது ஒன்றாவது சர்த்து. அது ரெண்டாவது சர்த்து லா இந்த லாவுக்கும் குலாவுக்கும் மத்தியில் பிரிக்கிற மாதிரி வார்த்தை இருக்கக்கூடாது. அது ஒரு சர்த்து. மூணாவது சர்த்து இந்த குலாம அப்படிங்கிற நக்கிராவாக தான் இருக்கணும், மாரிஃபாவாக இருக்கக்கூடாது. அவளது சபீஹவு ஒன்று முலாஃபா இருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த முலாஃபுக்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும். அப்போ முலாஃபுக்கு ஒப்பானது என்ன அப்படின்னா அது ஒன்று இஸ்மு ஃபாயிலாக இருக்கும், இல்லாட்டி சிஃபத்து முசப்பஹாவாக இருக்கும். இப்போ கீழே உள்ள இங்கே பார்த்தா தெரியும் லா சாஹிப. அப்போ இது வந்து நக்கிராவான இஸ்மு தான், ஆனால் குலாமை போல் உள்ள இஸ்மு அல்ல. இதுக்கு சர்ஃபு வரும், குலாமுக்கு சர்ஃபு வராது. இப்போ சஜர் இங்கே இருக்குன்னு வச்சுங்க, லா சஜருன் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை போடுறோம் அப்படின்னா லா ஜபல. அப்போ அந்த ஜபல் சஜர் கமர் சம்சு அந்த மாதிரிலாம் வார்த்தை போடுறோம், அதெல்லாம் இஸ்மு சரியான இஸ்மு. ஆனால் சாஹிபங்கிறது முஸ்தக்கானது. அப்போ அதுதான் வந்து முலாஃபுக்கு ஒப்பானது. அதான் சொல்கிறாங்க முலாஃபு ஒப்பானதுன்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இஸ்மு ஃபாயிலாக இருக்கும், சிஃபத்து முசப்பாவாக இருக்கும். வஹுவ அதுவாகிறது மா ஒன்றாக இருக்கும். இத்தசல பிஹி அதை கொண்டு சேரும் செய்யும். ஏதாவது மின் தமாமி மௌனாவு அவனோட அர்த்தம் பூர்த்தியாவதற்காக ஏதாவது சேரும். முத்தசிலம்பிலா லாவை கொண்டு சேர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நக்கிராவன் இஸ்முக்கு நீ நசப் செய். ஜின்ஸை நஃபி செய்வதற்காக நீ நசப் செய், அங்கே போய் சேர்த்துக்கணும். ஏதாவது இதா கானத்து லா நாஃபியா, இதா கானத்து லா ஆகியிருந்தால் நாஃபியத்தன் நஃபி செய்யக்கூடியதாக லில் ஜின்ஸை நஃபி செய்யக்கூடியதாக லா ஆகியிருந்தால் தன்சிபு இஸ்முக்கு நீ நசிப் செய்வாய். தர்ஃபுல் ஹபருக்கு நீ ரஃபு செய்வாய். இன்கான மஅமூலாக நக்கிரத்தைனி அதனுடைய ரெண்டு மஅமூலும், அதாவது அந்த லாவுடைய இஸ்மு ஹபரும் அந்த ரெண்டும் நக்கிராவாக ஆகியிருந்தால் அப்போ இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபும் நீ செய்வாய். கான இஸ்முகா முலாஃப்னா அவருடைய இஸ்மு முலாஃபாக இருந்தால் அவளது சிபுஹு அதற்கு முலாஃபுக்கு ஒப்பானதாக ஆகியிருந்தால் அப்போ இஸ்முக்கு நசவும் ஹபருக்கு ரஃபவும் நீ செய்வாய். கான இஸ்மு முகத்தமன் இஸ்மு ஆகியிருந்தால் முகத்தமன் ஹபரை பார்க்கலும் இஸ்மு முந்தியதாக ஆகியிருந்தால் முதல்ல இஸ்மு தான் வரணும், ரெண்டாவது ஹபர் தான் வரணும். இந்த மாதிரி வரிசையாக முதல் இஸ்மு ரெண்டாவது ஹபரும் இப்படி ஆகியிருந்தால் உதாரணமாக லா சாஹிப இல்மின் மம்கூத்தன் வலா கபீகன் ஃபாலுகு மஹபூபன். அப்போ முதல்ல இஸ்மு ரெண்டாவது ஹபரு, முதல் இஸ்மு ரெண்டாவது ஹபரு. இப்படி முதலில் லாவுடைய இஸ்மும் அடுத்தது லாவுடைய ஹபரும் வரக்கூடியதாக ஆகியிருந்தால் அப்போ இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்வாய்.
நகுதரமாக லா சாஹிப இல்மின் இல்முக்கு சொந்தக்காரன எவனும் இல்லை. மம்கூத்தன் புறக்கணிக்கப்படக்கூடியவனாக இல்லாட்டி வெறுக்கப்படக்கூடியவனாக இல்லை. அப்போ லா வந்து ஜின்ஸை நஃபிக்கு செய்யக்கூடிய லா. சாஹிபாங்கிறது வந்து சிபுகு முலாஃபு, டேரக்ட் முலாஃப் இல்லை, ஏன்னா சர்ஃபு வர்றதுனால இது சரிகான முலாஃப் இல்லை, இது முலாஃப் இல்லை, சிபுகு முலாஃபு. சிபுகு முலாஃபு. அப்போ லாவுடைய இஸ்மு முலாஃபு இல்மின் முலாஃபிலேயே மம்கூத்தன் லாவுடைய இஸ்மு. லா ஜின்ஸை நஃபிச்சக்கூடிய லா. சாஹிப லாவுடைய இஸ்மு முலாஃபு இல்மின் முலாஃபிலேயே மம்கூத்தன் லாவுடைய ஹபரு. வலா ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா. கபிகன் லாவுடைய இஸ்மு. ஃபஅலுஹு லாவுடைய ஹபர், இது ஃபாயில், கபீகனுடைய ஃபாயில். ஃபாயில் முலாஃபு ஹு முலாஃப்லை. மஹபூபுன் விரும்பப்படக்கூடியவன். அப்போ லாவுடைய இஸ்மு ஹபர். அப்போ செயல் அருவருப்பாக இருக்கக்கூடிய எவனும் மஹபூபுன் விரும்பத்தக்கவனாக இல்லை. இல்லாட்டி யாருடைய செயல் அருவருப்பானதாக இருக்கிறதோ அவன் விரும்பத்தக்கவனாக இல்லை. கபீகன்னா அருவருப்பு, ஃபாலுனா அவனுடைய செயல் அருவருப்பான ஆகிறவன் இல்லை. மஹபூபுன் விரும்பத்தக்கவனாக இல்லை. அடுத்து வைன்கானத்தலா. சரி, ஓகே. அப்போ இது வரலாம் ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவுக்கு பின்னாடி உள்ள இஸ்மு ஹபரு 2 நக்கீராவாக இருக்கணும். லாவுக்கும் அப்படி இஸ்முக்கு மத்தியில் பிரிவு எதுவும் இருக்கக்கூடாது. லா வந்து இஸ்மோட ஒட்டி தான் இருக்கணும். அடுத்து 2மே நக்கீராவாக இருக்கணும், மாரிஃபாவாக இருக்கக்கூடாது. லாவுடைய இஸ்மும் ஹபரும் நக்கீராவாக தான் இருக்கணும், மாரிஃபாவாக இருக்கக்கூடாது. வேறு என்ன சருத்து வருது அதில்? முலாஃபா இருக்கணும், சிபு முலாஃபா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு மாற்றமாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்ல போகிறாங்க. இன்கானத்தில் லா இருந்தால் நாஃபியத்தன் நஃபி செய்யக்கூடதாக இருந்தால், லி வஹுதத்தின் ஒன்றை நஃபி செய்யக்கூடதாக இருந்தால், அமிலத் அது அமல் செய்யும், அமல லைஸோடைய அமலை அமல் செய்யும். அப்போ ஒரு இனத்தையே நஃபி செய்யாமல் இனத்தில் உள்ள ஒன்றை மட்டும் நஃபி செஞ்சால் அப்போ அது வந்து லைஸோட அமலுக்கு மாறிடும். நகுதாரமாக லா ரஜுலுன் ஃபித்தாரி பல் ரஜுலானி வீட்டிலே ஒரு மனிதன் இல்லை, மாறாக 2 மனிதன் இருக்கின்றான். அப்போ ஒரு இனத்தையே நஃபி செய்கின்ற அர்த்தம் இங்கே வரல. ஒரு இனத்தையே நஃபி செஞ்சாதான் அந்த இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் அப்படிங்கிற யாராபு இருக்கும். ஒரு இனத்தையே நஃபி செய்யாததுனால அந்த அமல் இங்கே இல்லை, கிடையாது. இன்கான இஸ்மு ஆகியிருந்தால், மாரிஃபாவாக இருந்தால், அப்போ லா ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு வந்து நக்கீராவாக இருக்கணும். ஆனால் மாரிஃபாவாக இருந்தால் லம் அமல், அது அமல் செய்யாது. அப்போ அதுக்கு அமல் கிடையாது. வஜப தக்ரீருஹா, அதை திருப்பி திருப்பி கொண்டு வருவது வாஜிபாகும். உதாரணமாக லா ஜெய்துன் ஃபித்தாரி வலா அம்ருன். அப்போ லா வந்து ஜின்ஸை நஃபி செய்ய லா இல்லை. ஏன் அப்படின்னா ஜெய்துங்கிறது மாரிஃபா, நக்கீராக இருந்தால் தானே அது ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவாக இருக்கும். இப்போ வந்து ஜெய்துங்கிறது மாரிஃபாவாக இருக்குது. அதனால் இந்த லாவுக்கு வந்து ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா கிடையாது. கதா இவ்வாறு இந்த கத்தமல் ஹபரு அல் இஸ்மை பார்க்கணும். ஹபர் முந்தி வந்தால் முதல்ல இஸ்மு தான் வரணும், 2வது தான் ஹபர் வரணும். ஹபரை பார்க்கணும் இஸ்மு முந்தி வந்துருச்சுன்னா அப்பயும் அமல் கிடையாது. உதாரணமாக லா ஃபீகா கவுலுன், அதில் இல்லை, கவுலுன் போதையாகிறது இல்லை. வலாகும் அவர்கள் இல்லை, அன்ஹா அதை தொட்டும் என்ஜிஃபுன மயக்கமுடையவருடையவர்களாக இல்லை. அல்லா வந்து அர்ஃபு நஃபி, ஃபீகா அபர் முகத்தம், கவுலுன் முப்ததா முஅக்கர். வலா வாவத்துஃபு லா வந்து இந்த லாவுக்கு தைக்கிது. உஹு முப்ததா அன்ஹா ஜார் மஜ்ரூர் என்ஜிஃபுன ஃபேலமிர் ஃபைலு ஹபரு. அப்போ லாவுக்கு சொன்ன அந்த சரத்துகள் இங்கே இந்த 2 இந்த உதாரணத்திலையும் இந்த உதாரணத்திலையும் தொலைவதனால, இல்லாமல் போகிறதுனால அது ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவாக ஆகாது, அந்த அமலை இழந்துவிடும். அப்போ ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா வந்து லாவுக்கு பின்னாடி உள்ள இஸ்மு வந்து முலாஃபாக இருக்கணும், இல்லாட்டி சிபு முலாஃபாக இருக்கணும். இல்லாட்டி லாவுடைய இஸ்மும்
லாவுடைய ஹபரும் நக்கிராவாக இருக்கணும். அதே போல் லாவும் லாவுடைய இஸ்மும் சேர்ந்தே இருக்க வேணும். லாவை விட்டு அவருடைய இஸ்மு பிரிஞ்சிடக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் தான் ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவாக அது மாறும். இல்லை அப்படின்னா அது வெறும் நஃபியுடைய லாவாக தான் இருக்கும். அதுக்கு எந்த அமலும் கிடையாது. அது எல்லாத்துக்குமே உதாரணம் சொல்லிட்டாங்க. ஓகே, மீதி நாளைக்கு. ஆகிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.